இது போல நீங்கெல்லாம் இப்பதான் பிரச்சாரம் பண்றீங்க. அண்ணன் எப்பயுமே பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருப்பாருன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் கார்த்தி அவர்களை அன்போடு நாடு விடுதலை பெற்று 3 ஆண்டுகளில் இந்த நாடு மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது. மக்களாட்சி நாடு என்றால் அதற்கான வரையறையாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் வைக்கிறார். மக்களால் மக்களுக்காக மக்களின் ஒரு ஆட்சி தான் மக்களாட்சி என்கிற அந்த மக்களாட்சியில் வாழ்கிறோம் என்று நம்பிக்கொண்டு தான் நாம் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் இந்த வாக்கு தான். வாக்கு செலுத்தி முடித்த பிறகாக அந்த அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கோ பார்லிமெண்ட் உறுப்பினருக்கோ கடத்தப்பட்டுரும். அப்புறம் அவங்க அதிகாரம் செய்வாங்க. இப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, உண்மையான மக்களாட்சி நிலவுதா? அடித்தட்டு உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகள், தினக்குடிகள், வேளாண் குடிமக்கள் வீட்டு பிள்ளைகள்,